சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குரு உச்சம் அடைஞ்சு உங்களுக்கு வந்து செவ்வாய் நீச்சம் அடக்கூடிய ராசி. இந்த அம்மான்ற ஒரு கேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்காகவும் தன்னுடைய சூழலையும் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இயல்பா பிடிக்குது பிடிக்கல அப்படின்னா கூட அமெரிக்கால இருந்தா இன்னைக்கு வந்து ஜப்பான்ல இருக்கேன்ற மாதிரி அசால்ட்டா வந்து வெளிநாடு வெளியூர் பயணம் பண்றதுலாம் ரொம்ப ரொம்ப சர்வசாதாரண ஒரு விஷயமாவும் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இவங்களுக்கு என்னன்னா இவங்களோட வேலை அவங்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களா எதெல்லாம் ஃபீல் பண்றாங்களோ அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதாவது அவங்களோட கெரியருக்கோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கும்போது இவங்களுக்கு குடும்பம் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப டிலே ஆகும். நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கைங்கிறது டிலே ஆகுது, இல்ல லவ் மேரேஜ் பண்ணிக்கிறது, அதிகமா வந்து பிபி ரைஸ் ஆகுது கம்மியாகுது, அது சார்ந்த விஷயங்கள், அடிக்கடி வந்து மயக்கம் தொடர்பான நிலைக்கு போறது, மூச்சு திணறல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் இவங்க கேர் எடுத்துக்கணும். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கப்பை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப சிறப்பு ஜோதிடர் ஈஸ்வரி. இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கேரக்டர்ல பிறந்திருப்போம். ஏன் இந்த கேரக்டர் நமக்கு இயல்பாவே நம்ம கூட ஒட்டிட்டு இருக்குன்னே நமக்கே தெரியாது இல்லையா? இதெல்லாம் நமக்கு இருக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சாலும் நம்மளால மாத்திக்கவே முடியாது. ஒண்ணும் இல்லைங்க, நம்மளோட ராசி அதை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிதான். சோ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் பாவம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா கடகராசி. நீங்க கடகராசியில பிறந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா நான் சொல்ற கேரக்டர் உங்களுக்கு இருந்தே ஆகும். அதுல எதுவும் மாற்றமே இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாகவே சந்திரன் அதிபதியா கொண்ட ராசிங்க. அதாவது அம்மா ஒருத்தவங்க தாங்க, யார வேணாலும் அம்மான்னு கூப்பிடலாம். ஆனா அம்மாக்கு ஈடு வேற யாருமே கிடையாது. அது மாதிரிதான் இந்த சந்திரன் அப்படிங்கிற இந்த கடக ராசியில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வீடு, அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 2 ஆதிபத்தியம்லாம் இருக்கும்ல, அம்மாக்கு நிகர் வேற யாருமே கிடையாதுன்ற மாதிரி கடகத்துல வந்து ஒரே ஒரு ராசி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதிபத்தியம் கொண்ட ராசின்றது சந்திரன் வந்து இங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குரு உச்சம் அடைஞ்சு உங்களுக்கு வந்து செவ்வாய் நீச்சம் அடக்கூடிய ராசி. பொதுவா வந்து நம்ம எப்படி இருப்போம், ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அம்மானா யாரு சொல்லுவாங்க, பொதுவா சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளவு வந்து அன்பு பாசம் இரக்கம் கருணை அத்தனையும் உள்ளடக்கின ஒரு ஜீவன் தான் வந்து யாருன்னா கடகத்துல பிறந்தவங்க. சொல்லுவாங்க இல்லையா, என்னன்னா அந்த நண்டோட சிம்பிள் இதுல இருக்கும், நண்டு கொளுத்த வலையில தங்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு மனம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குல்ல, மனம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறப்போ ஏன்னா மனக்குழப்பும் மதிசலனம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா மனம்ன்றது சந்திரன். சோ சந்திரன் நல்லா இல்ல, நமக்கு சந்திரன் வந்து இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. எல்லாரையும் நம்புவீங்க, எல்லாருக்காகவும் எல்லாமே நோன்ற வார்த்தை சொல்லவே தெரியாதுங்க. அதுதாங்க எங்க பிரச்சனையே. எல்லாரையும் நம்பி நம்பி எவ்வளவு அடிச்சாலும் தாங்கடா, ரொம்ப நல்ல வேண்டான்ற மாதிரி எவ்வளவு கொடுத்தாலுமே சரி எனக்கு யாருக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கல, ஆனாலும் பரவாயில்லைங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கக்கூடிய நபர்களும் நீங்க தான். மனம்ன்றது சந்திரன் சொன்னோம் இல்லையா, உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறப்ப இறக்கு குணம் ஜாஸ்தி. அப்ப ஒரு வேலை எடுக்கிறாங்க அப்படின்னா கூட அதுல ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ஒரு இடத்துல அதிகாரத்துவம் செய்யற பிள்ளைங்க ஒண்ணும் இல்ல. இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு வீட்டுல 2 குழந்தை வளருது, ஒரு குழந்தை ரவுடித்தனமா எப்பவுமே சண்டை போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுவோம், அவன் அப்படிதான், அவன் கத்திட்டே இருப்பான், கோவப்படுவான், அவன்கிட்ட போய் என்ன பேசணும், அமைதியா ஒரு குழந்தை கேட்டுட்டே இருக்கும் பாருங்களேன். இப்ப இதுதான் பண்ணும் அதுதான் பண்ண மிரட்டுவோம் பாத்தீங்களா, கிட்டத்தட்ட அப்படிதான். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் இந்த அம்மான்ற ஒரு கேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்காகவும் தன்னுடைய சூழலையும் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இயல்பா பிடிக்குது பிடிக்கல அப்படின்னா கூட நிறைய மனசுக்குள்ள நிறைய விஷயங்களை உள்ள போட்டுட்டாலும் அவங்களுக்காக மத்தவங்களுக்காக நிறைய விட்டு கொடுக்கக்கூடிய நிலை இருக்கும். கிட்டத்தட்ட கடகராசியில பிறந்தவங்க நிறைய பேர் அப்படிதாங்க. மத்தவங்களுக்காக, தன்னோட அம்மாக்காக, தன்னோட உறவுகளுக்காக அப்படின்னு நிறைய விட்டு கொடுத்து வாழக்கூடிய நபர்கள். இவங்க எல்லாம் தான் அங்க ரொம்ப கிரியேட்டரா தான் இருப்பாங்க. மனம் அப்படின்றது ரொம்ப லோன்லியா இருப்பாங்க. அதிகபட்சம் பாத்தீங்க அப்படின்னா தனிமை, கேட்காம கொடுக்கப்பட்ட தனிமை, அதுவும் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் என்னமோ எனக்கு தனிமை பிடிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ரொம்ப தனிமை அது இனிமையா மாத்துறாங்களா அப்படிங்கறதுதான் உண்டு. நிறைய பேருக்கு வந்து வண்டி வாகனம் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன சொல்லுவாங்க, 4ஆம் இடம் சுகஸ்தானம். 4ஆம் இடம் தான் என்ன சொல்லுவாங்க, வீடு வண்டி வாகனம் அத்தனைக்கும் அதிபதியே எதுனா 4ஆம் இடத்தை தான் சொல்லுவோம். அந்த ராசியில நீங்க பிறகு உங்களுக்கு வண்டி வாகனம் பிடிக்காம இருக்குமா, வீடு பிடிக்காம இருக்குமா? கண்டிப்பா இதெல்லாம் ஆசை கனவுங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு லட்சியமே என்னன்னா இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை அபிலாசை அதிகமா இருக்கக்கூடிய நம்பருக்கு. நீங்க தாங்க பிளைட் எல்லாம் எடுத்து அசால்ட்டா ஹேண்டில் பண்ணக்கூடிய, என்னமோ அடுத்தது ஒரு பைக்ல போயிட்டு வர மாதிரி அசால்ட்டா வந்து பிளைட் ஏறதும் சரி, ராக்கெட்டை உருவாக்குறதும் சரி, இந்த மாதிரி என்னடா நேத்து நேரம் எங்க இருந்தா இன்னைக்கு நேரம் எங்க இருக்கு, ஆமாங்க நேற்று வந்து அமெரிக்கால இருந்தேன் இன்னைக்கு வந்து ஜப்பான்ல இருக்கேன்ற மாதிரி அசால்ட்டா வந்து வெளிநாடு வெளியூர் பயணம் பண்றதுலாம் ரொம்ப ரொம்ப சர்வசாதாரண ஒரு விஷயமாவும் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பயணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குங்க. இன்னொரு பக்கம் எடுத்துட்டீங்கன்னா எங்களோட வேலையெல்லாம் அலைச்ச பயணம் இல்லாம இருக்காது. நிறைய பேருக்கு வெளிநாட்டுல வேலை, வெளிநாடு கல்வி, வெளிநாடு அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்காக வெளியில போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், தனிமையை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள், அன்புக்காக இயங்கக்கூடிய சூழ்நிலைகள், இது அனைத்துமே கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இது மட்டும் இல்லாம இவங்களுடைய மனம் சார்ந்த விஷயம், வீடு சார்ந்த விஷயம், இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா நிறைய வந்து இயற்கை ரசிக்கக்கூடிய கலா ரசிகர்கள்னு சொல்லலாம். அதாவது மனசுல வந்து ஒரு விஷயம் இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா உருவகப்படுத்தி அதுக்கு உயிரோட்டம் கொடுக்கறது எவ்வளவு பெரிய சாதாரண விஷயமா சொல்லுங்க பாப்போம். அந்த அளவுக்கு ஏன் இதை சொல்ல வரேன்னு தெரியுமா? நிறைய இயக்குநர்கள் எங்க இருப்பாங்கன்னா கடக ராசியில பிறந்தவங்களா இருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வந்து அழகா வந்து வடிவமைக்கக்கூடிய நிலை இருக்கும். கற்பனையில கதாபாத்திரத்தை உருவாக்கக்கூடிய திறன் எல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. சோ இந்த மாதிரி இயக்குனர் ஆகிறதுக்கும், இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி உருவாக்குறதுக்கும், புதுமை விஷயங்களை ஒரு படைப்பாற்றலா உருவாக்குறதுக்கும் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய கற்பனா வளம் தான். செம்மையா இருக்குங்க. யோசிக்கணும், செஞ்சு காட்டணும். எப்பவுமே நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீமா ஒரு பிஸியான ஷெட்யூல் இருப்போம். நம்ம மத்ததுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோமா? இவங்களுக்கு என்னன்னா இவங்களோட வேலை, அவங்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களா இதெல்லாம் ஃபீல் பண்றாங்களோ அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதாவது அவங்களோட கெரியருக்கோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கும்போது இவங்களுக்கு குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப டிலே ஆகும். நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கைங்கிறது டிலே ஆகுது, இல்ல லவ் மேரேஜ் பண்ணிக்கிறது, இல்ல வீட்டுல வந்து பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்காம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கடகத்துக்கு இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது பொதுவாகவே உண்டுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சுயமரியாதை, கௌரவம் அப்படிங்கறது ரொம்ப யோசிப்பாங்க. மரியாதை இல்லாத இடத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தவங்க சண்டை போடுறாங்க, மனசு சங்கடம் வந்துருச்சு அப்படின்னா கோச்சு அடிச்சு மல்ல கட்டி சண்டை போட்டு பிரியறதுன்றதை தாண்டி அமைதியா விலகுறதுன்னு ஒரு சில விஷயம். சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காயப்படுத்துறத பெருசா விரும்ப மாட்டாங்க. பட் அமைதியா விலகக்கூடிய தன்மை இருக்கும். இதே வந்து உங்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருந்தது அப்படின்னா அது வேற மாதிரி இருக்கும். செவ்வாய்லாம் வந்து இங்க நீச்சம் ஆறாரு இல்லையா? செவ்வாய் நீச்சம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நிறைய பேருக்கு அந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், மனக்குழப்பங்கள் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது உண்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இயற்கையாவே வந்து இயற்கையோடு இயற்கையா வாழக்கூடிய வாழ்க்கையை ரொம்ப விரும்புவாங்க. இவங்களோட வீடு பாத்தீங்கன்னா கூட ஒரு ஆற்று பகுதியா இருக்கும். பக்கத்துல வந்து தனி டேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கக்கூடிய இயல்பான நிலையே உண்டு. அதிகமா டிராவல ரொம்ப லைக் பண்ணுவாங்க. வெளியூர் பயணம் பண்றது விருப்பமே வந்து அதுவா தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தாலும் சரி அந்த மாதிரி விஷயங்கள் பண்றது, கலைத்துறை சார்ந்த விஷயங்கள். சில பேர் எல்லாம் பார்ப்போம், கோவப்பட்ட சண்டை போட்ட நினைப்பா படத்துக்கு போவாங்க, பார்த்திருப்போமா? அதே மாதிரி மியூசிக் ரொம்ப லவுட் ஸ்பீக்கரா வச்சுட்டு கேட்கறது, இதெல்லாம் வந்து உங்களுடைய ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க டைம்ல அது வந்து உடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து அந்த கலைத்துறை சார்ந்த விஷயங்களுக்கும் டிராவலுக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள்னு எடுத்துக்கலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அம்மாவுடைய அன்பு, அம்மாவுடைய கருணை, பாசம்னு சொல்ற மாதிரி நிறைய பேர்கிட்ட கேரிங் பேப்பரிங்காவே நடந்துப்பாங்க. அதனாலதான் இவங்க எல்லாம் வந்து மெடிக்கல் ஓரியன்டா இருக்காங்க. இவங்களுடைய கெரியர் எடுத்துட்டா கூட நிறைய வந்து ஏற்றுமதி இறக்குமதிப்பட்ட சம்பந்தப்பட்ட தொழில்கள், நிறைய பேர் மெரைன் இன்ஜினியரா இருப்பாங்க. அதே மாதிரி வேளாண்மை சம்பந்தப்பட்ட விஷயம், அக்ரிகல்ச்சர் சொல்றோம் இல்லையா, உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாத்துலயும் இருக்கிறது இவங்க தாங்க. ராக்கோலி வேற யாருமே கிடையாதுங்க. ஐடி ஃபீல்டுல உட்காந்து நைட்டு பகல் தெரியலங்க, பகல் நைட்டு தெரியல. எப்பவுமே வந்து வெளிச்சமா ஒரு கடைக்குள்ள போயிட்டு இருந்தாலும் நமக்கு நேரம் போறதே தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ரொம்ப வந்து அது மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் நைட் எல்லாம் ராக்கோலிகளா உட்காந்து உடம்ப ஒரு பக்கம் கெடுத்துட்டா கூட அதாவது என்ன சுத்தி இருக்கவங்களுக்கா நான் சர்ன் பண்ணியே ஆகணுங்க, எனக்கு அந்த சந்தோஷம் பிடிக்கல அந்த இடத்துல புஷ் பண்ணினாலும் பிரஷர் இருந்தா கூட பரவாயில்ல, நான் ஒர்க் பண்ணியே ஆகிறேன் அப்படின்ற நிலையில இருக்கவங்க இவங்க தாங்க மனோ தத்துவ டாக்டர்ஸ், மருத்துவ ஆலோசகரா இருக்காங்க இல்லையா. மன தத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து எடுத்திருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி ஜோதிடர்களா இருக்கிறவங்க, இயக்குநர்களா இருக்கிறவங்க, இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம டெக்னீஷியன்ஸா ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு, கட்டடம் சம்பந்தப்பட்ட வேலை, அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், டிசைனரா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். சத்துணவு டீச்சரா இருந்தா கூட சரிங்க, ஒரு கவர்மெண்ட் டீச்சரா இருக்கேன் அப்படின்னா கூட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் மாத்துறது, அடிக்கடி வந்து டிராவல் பண்றது, இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதே மாதிரி இயற்கையோட அதிகபட்சம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட வீடு அமையணும் அப்படின்னு ஆசை இருந்தா கூட அப்படின்னா ஒரு பழங்காலத்து வீடா இருக்கணும். அந்த வீடு பாத்தீங்க அப்படின்னா அழகா வந்து புல்வெளிகளோட இருக்கணும். இப்படி சில கனவுகள் இருக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம ஆசையா யோசிக்கிற விஷயங்கள்லாம் கூட இதை நிஜத்திலையும் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண சிந்தனையோட இருப்பாங்க. நிறைய பேருக்கு அம்மானாலதான் என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கு, எங்க அம்மா தாங்க என் வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமான எக்ஸ்ட்ரீமான நிலைகள் இருக்கும். செவிலியர் பணி எடுத்துட்டோம் அப்படின்னா கூட இவங்களுக்கு இந்த மருத்துவம் சார்ந்த துறையில ரொம்ப கேரிங் பேப்பரிங்கா, ஒண்ணும் இல்ல ஒரு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வந்துட்டு அப்படி கோமா பேசவும் முடியாது, அருவருப்பு படாம அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணி நம்மள ரொம்ப அழகா பாதுகாப்பு பண்ணுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான சில விஷயங்கள்லாம் வந்து யோசிக்க முடியாத விஷயத்த கூட அருவருப்பு படாம அது அன்பான வார்த்தைகளால ஒண்ணும் இல்லைங்க சரியாயிடும், இன்னும் 2 நாள் நீங்க ரெக்கவர் ஆயிடுவீங்க அப்படிங்கிற ஒரு தன்மையா பேசக்கூடிய நிலையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கடக ராசிக்கு இருக்குங்க. என்னன்னா எப்பவுமே ஒரு குழப்பம், ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாத தடுமாற்றம் ஒரு பக்கம், ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு பக்கம் என்னன்னா நாங்க குழப்பறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா நாங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் தான் இது எல்லாருக்கிட்டையும் அதாவது ஒப்பீனியன் கேட்பாங்க, முடிவு நான் எடுக்கிறதா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, இதுதாங்க கடகராசி, வேற எதுவும் இல்ல. எல்லாருக்கிட்டையும் ஒப்பீனியன் கேட்பாங்க, பட் முடிவுன்றது இவங்க எடுக்கிறதா இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் வேகமா அப்படின்றப்ப இந்த வேகமா எடுக்கக்கூடிய முடிவுகள் நிறைய அனுபவ பாடங்களா இருக்கும். ரொம்ப தாமதப்படுத்தி யோசிக்கக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு அந்த வாழ்க்கையில என்னடா இது பண்ணிருக்கலாமோ, ஏதாவது சொல்லுவாங்க செஞ்சுட்டு யோசிக்கிறது அப்படின்ற மாதிரி
வேகமா செஞ்சுட்டு இதை ஏன்டா பண்ணோன்ற மாதிரி யோசிக்கிறது. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் வந்து நான் இந்த கிடைச்ச வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன்ற ஃபீல் பண்றது. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமான ரெண்டு நிலைகளும் இருக்கக்கூடிய தன்மை பாத்தீங்க அப்படின்னா இந்த கடகத்துக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே வந்து முடிஞ்சு போன பல விஷயங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ பழமைகளையும் புதுமைவாதியா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த விண்டேஜ் லுக் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, அந்த பழமைத்துவத்தையும் ரொம்ப விரும்பக்கூடிய நபர்களா இருப்பாங்க. என்ன இருந்தாலும் அவங்களுடைய வளர்ந்த விதம், பழமை மாறாத, நன்றி மறவாமை, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து கடைபிடிக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருக்கிறத பார்க்க முடியுது. இவங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அதிகபட்சம். பாத்தீங்க அப்படின்னா இயங்கக்கூடிய மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுதான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆக்குறதுக்கு அழகா இருப்பாங்க, புசு புசுன்னு இருப்பாங்க, ரொம்ப வசீகர தோற்றம் இருக்கக்கூடிய நபர்கள் தாங்க. இவங்களுக்கு எதுல பிரச்சனை இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பிபி ரைஸ் ஆகுறது, கம்மியாகுது, அது சார்ந்த விஷயங்கள், அடிக்கடி வந்து மயக்கம் தொடர்பான நிலைக்கு போறது, மூச்சு திணறல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் இவங்க கேர் எடுத்துக்கணும். ஒரு ஏஜ் ஆகுது அப்படிங்கிறப்போ அதே மாதிரி வண்டி வாகன போக்குவரத்துல போயிட்டு வரும்போதும் கொஞ்சம் கேர் எடுத்து எங்களுடைய ஹெல்த் கான்சியஸ் மஸ்ட். அளவுக்கு அதிகமான வேகம் அப்படிங்கறத மட்டும் இவங்க இல்லாம பாத்துட்டாங்க அப்படின்னாலே போதுமானது. அதாவது கடகராசியில பிறந்த உங்களுக்கு எந்த கடவுள் வழிபாடு நிச்சயமாக அம்பாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாம ஆற்றங்கரை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில் வழிபாடு, அது எந்த கோயிலா வேணா இருக்கலாம், ஆற்றங்கரையா இருக்கட்டும். அதே மாதிரி இப்ப ராமேஸ்வரம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு புனித ஸ்தலம், அங்க போனீங்க அப்படின்னா சிவபெருமானையும் கும்பிட்டுட்டு நீங்க கடலுக்கும் போய் வழிபட்டுட்டு வரலாம், அப்படின்னு குளிச்சுட்டு வந்து நீங்க வழிபடலாம். அப்படிங்கிற மாதிரி திருச்செந்தூர் இந்த மாதிரியான கடல் சார்ந்த பகுதி, ஆற்றங்கரை பகுதியில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடா இருக்கட்டும், சிவன் வழிபாடா இருக்கட்டும், முருக வழிபாடா இருக்கட்டும், இந்த மாதிரி வழிபாடுகள் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. ஒண்ணு இல்லைங்க, மனக்குழப்பம் இருக்கா, ரொம்ப பிரச்சனை தீர்க்க முடியாத மனசுல எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா போராட்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது எப்பயுமே வந்து பௌர்ணமி நாள்ல வந்து பிடிச்சுக்கோங்க. பௌர்ணமி நாள்ல நிலா போய் பாருங்க, நிலா கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் பத்தி ஓப்பனா பேசுங்க. அவங்க கிட்ட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே உங்களோட மனம் ரொம்ப தெளிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில தெளிவான வியூ அப்படின்றது உங்களுக்கு இருக்குங்க. ஸோ நீங்க இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, இந்த வீடியோ நீங்க எப்ப வேணா பாருங்க, பாக்குற டைம் பீரியட்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கோ அல்லது வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்டது ஒண்ணு மாத்தணும், இல்ல புதுசா வாங்க போறேன் அப்படின்றதுக்கு லோன் சம்பந்தப்பட்ட ப்ராசஸ் ஏதாவது நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களா அப்படின்னா நிச்சயமா அதை கமெண்ட்ல போடுங்க. எத்தனை பேருக்கு இது சரியா இருக்கு அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல பதிவிடுங்க. மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.